பேராவூரணி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடும் பணிவோடும் அழைக்கின்றேன். அன்பார்ந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லா அறக்கட்டளையோட ரொம்ப நெருங்கிய நட்பும் மகிழ்வும் உண்டு. நான் கல்லூரியில் வந்த உடனே அவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். என் மாணவர்கள், அதாவது சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய பெருநகரில் மட்டும் அரசால் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வு, இலவச தேர்வு நடக்குது. ஆனால் பின்தங்கிய பகுதியான பேராவூரணியிலுள்ள மக்கள் படிப்பில் கவனம் செலுத்தக்கூடியவங்க, அறிவாற்றல் மிக்கவங்க, மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு இலவச போட்டித் தேர்வு மையம் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம தொகுதி எம்எல்ஏகிட்டையும் இந்த லா ஃபவுண்டேஷன் அவங்ககிட்டையும் முறையிட்டேன். அது அமைச்சர் பெருமக்கள் வரும்போதும் நம்ம சொன்னோம். அதனுடைய மறு வடிவமாக அரசு ஆரம்பிக்கட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் உடனே ஆரம்பித்து மாணவர்களுக்கு வழி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி உடனே அதற்கான ஏற்பாடு செய்த லா ஃபவுண்டேஷன் அறக்கட்டளைக்கு நம்ம எல்லோருடைய கரகோஷம் மூலம் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். மாணவர்களுடைய செயல்பாட்டில் நான் கவனித்தது என்னென்னா, மாணவிகளுக்கான பிற்படுத்தப்பட்டோர் ஆதி திராவிட நலத்துறை மூலமாக ஒரு ஹாஸ்டல் விடுதி அங்கே பக்கத்திலே வந்துருச்சு. அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது எங்கள் மாணவர்களுக்கு. அது முழு முயற்சி எடுத்த நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் சார் தரோம். அவங்க கரகோஷத்தை எழுப்புங்க சார். ஐஏஎஸ் அன்பு செல்வன், அவர் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவரை நான் முதல்ல அவரை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்குறோம். அவருடைய ஃபஸ்ட்டு அறிமுகமே இந்த ஊரில் என் மகள் திருமணம் இந்த கோயிலில் தான் நடைபெற்றது, நீலகண்ட விநாயகர் கோயிலில். அப்போது அவர் வந்திருந்தார். சார், நீங்கள் அன்பு செல்வன் தானே? என்ன நானே அறிமுகப்படுத்திக்கிட்டேன். உங்களை பற்றி நல்லா தெரியும், உங்கள் சேவைகள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சேலம் இதில் கலெக்டராக இருந்தாங்க, ரொம்ப சிறப்பாக பணி செய்யக்கூடியவங்கன்னு நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அறிமுகமானவங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர்களை உருவாக்கிய மண் இது. இன்னும் நிறைய பேர். நேற்று ஒரு மாணவரை நம்ம கல்லூரிக்கு அழைத்திருந்தேன். அவர் சொல்லும்போது, வெளியே காம்பவுண்டு கட்டின ஒரு கொத்தனார், அவர் சொல்கிறாரு, இந்த காம்பவுண்டு கட்டின நான் கொத்தனார், படிப்பின் அருமை தெரிஞ்சு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இன்றைக்கி சர்வேயராக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்றைக்கி வேலைக்கு வந்துட்டேன். காம்பவுண்டு கட்டின ஒரு கொத்தனார் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உள்ளே பேச வந்திருக்கேன்னு சொன்னார். அவர் பேசியது சில நேரத்தில் எனக்கே கண்கலங்க வைத்தது. அதுக்கடுத்து அவரே சொல்கிறாரு, ஒவ்வொரு மேடையும் உருவாக்குனேன் நான். அந்த மேடையை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கட்டையெல்லாம் எப்படி அடுக்கணும்லாம் உருவாக்கினேன். ஆனால் இன்றைக்கி அந்த மேடை மேலே நின்று பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது இந்த கல்வி அப்படின்னு சொன்னார். அதை இன்னும் அதை விட நிறையா பேசியிருந்தார் ஒரு இடத்துல. அதை கேட்டு தான் அவர் இங்கே நம்ம கல்லூரிக்கு அழைத்து நேற்று பேச வச்சோம். ரொம்ப சிம்பிள். இந்த ஏரியா பொறுத்த மட்டும் அனைவருமே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான். நான் பார்த்த அளவில் நம் பகுதியில் தெற்குலேருந்து வடக்கு பகுதி, மேற்கு பகுதி, கிழக்கு பகுதியில் இப்போ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் பார்த்த அளவில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய திறமை மிக்க அறிவாளிகள் நிறைந்த ஊர் இந்த ஊர் தான். அது இந்த ஊர் மக்களுக்கே எனக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப், முதல்ல கால் எடுத்து வைக்க தெரியணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், படிப்பு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை பார்த்து எடுத்து வச்சிட்டாங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் வரும். நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஏஎஸ் பதவி, சாதாரண பதவியிலேருந்து மிகப்பெரிய ஐஏஎஸ் பதவி வரை
வந்து அடையணும். அதற்கு இந்த லா ஃபவுண்டேஷன் உறுதுணையாக இருக்கும். இவங்க உறுதுணையாக இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.